ஸோ OnePlus 6 ஃபோன் லான்ச் ஆகையில் நான் லண்டனில் இருந்தேன் லான்ச் இவெண்ட்க்கு. ஸோ இந்த தடவை OnePlus 6T லான்ச் ஆகையில் நான் துபாயில் இருந்தேன். ஸோ துபாயிலேருந்து ஒரு டே வித் OnePlus 6T இன் துபாய், ஒரு கேமரா ரிவ்யூ துபாய் எடிஷன் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணியில் ஒரு சின்ன ரெஃப்ரெஷர். இங்கே உள்ள கேமரா ஹார்ட்வேர் OnePlus 6ல் இருக்கிற அதே ஹார்ட்வேர் தான். பின்னாடி 2 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 16 மெகா பிக்சல் சென்சர், இந்த Sony IMX519 ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வருது. செகண்டரி சென்சர் 20 மெகா பிக்சல் Sony IMX376K. ரெண்டுத்துக்குமே ஒரு f1.7 அபர்ச்சர் உள்ள லென்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஷாட்டில் அந்த பிளேனோட டீட்டெயில், நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அது கிளாஸ் பின்னாடியிலேருந்து எடுத்தது. ஸோ அந்த டிஸ்டார்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஷாட் பாருங்கள். துபாய் ஃப்ரேம், 100% க்ராப், டீட்டெயிலிங் நல்லா இருக்குல்ல. ஸோ பை த வே, இதுதான் வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் நான் போட்ட அந்த டிரான்ஸ்பரண்ட் ஏரியா. ஸோ எனிவே, இன்னும் கொஞ்சம் சாம்பிள்ஸ். ஸோ இதுவும் கிளாஸ் பின்னாடியிலேருந்து எடுத்த ஷாட். ஸோ இப்போ f1.7 அபர்ச்சர் இருக்கிறதுனால டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ஷாலோவாக இருக்குது. அப்படின்னா அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் நல்லா ப்ளர் ஆகிருக்கு. ஸோ டைனாமிக் ரேஞ்சும் OnePlus 6 மாதிரியே நல்லா இருந்துச்சு. ஸோ துபாயோட ஸ்கைலைன் கொஞ்சம் இது டெசர்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லை. பட் இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூஸ் நல்லாவே பாப் ஆகுது. மிக்ஸ்ட் லைட்டிங் கண்டிஷன்ஸில் கூட 60யோட கேமராஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ இந்த லைட்டிங் ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் கலர் சோர்ஸஸ் இருந்துச்சு. ஆனாலும் ஒயிட் பேலன்ஸ் கரெக்டாக மெஷர் பண்ணி கரெக்டான ஒரு அக்யூரேட்டான கலர்ஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணிச்சு. இங்கே போர்ட்ரேட் மோட் இம்ப்ளிமெண்டேஷனும் நல்லா கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆங்கிள்னு சொல்ல மாட்டேன் ஷார்ட் எடுக்கிறதுக்கு. பட் இப்படி எடுத்தால் மட்டும்தான் அந்த ஃபேஸை லைட் பண்ணி அதே நேரத்தில் பின்னாடி உள்ள அந்த பொக்கையை காமிக்க முடிஞ்சுது. செல்ஃபி போர்ட்ரேட்ஸும், அதாவது செல்ஃபி கேமரா மூலம் எடுக்கிற போர்ட்ரேட் ஷாட்ஸும் திருப்பி எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. செல்ஃபீஸே இந்த 16 மெகா பிக்சல் f2 கேமரா வச்சு எடுக்கிறதுல நிறைய டீட்டெயில், டைனாமிக் ரேஞ்சும் நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். ஸோ லோ லைட்னு வரையில் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாச்சு. பட் புதுசாக ஒரு நைட் ஸ்கேப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நம்ம OnePlus 6ல் பார்த்த லோ லைட் பர்ஃபார்மன்ஸோட இப்போ அதே கேமராஸாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறது இங்கே ஒரு ஹெல்ப் தான். ஸோ வீடியோன்னு வரையில் இங்கே 4K 60 FPS ஆப்ஷன் என்ன இருக்குது. 4K 60 FPSலேயே ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ நல்லா டீட்டெயில்டாக இருந்துச்சு. டைனாமிக் ரேஞ்சும் எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ OnePlus 6 மாதிரியே இங்கே சூப்பர் ஸ்லோமோக்கு 480 FPS கொடுத்துருக்காங்க OnePlus 720pயில். இது 1 நிமிஷம் வரைக்கும் எடுக்க முடியும். ஸோ 960 FPS நிறைய பிராண்ட்ஸ் 0.2 செகண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அதோட கம்பேர் பண்ணையில் எஸ், பாதி ஃப்ரேம் ரேட் தான், ஆனால் 300 மடங்கு அதிகமான ஷூட்டிங் டைம். ஸோ எனக்கு இது ப்ரிஃபரபுளாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த OnePlus 6T கேமரா ரிவ்யூக்கு. ஸோ OnePlus 6ஓட அதே ஹார்ட்வேராக இருந்தாலும் சாஃப்ட்வேர் ரிஃபைன்மெண்ட்ஸ் வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இங்கே கொடுத்துருக்காங்க. மேஜர் சேஞ்சஸ் கிடையாது, மைனர் தான். ஆனால் தேவைப்பட்ட சில ட்வீக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே கேமராஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னமும் ஒரு Pixel 3 இல்லை ஒரு Mate 20 Pro லெவல்னு நான் சொல்ல மாட்டேன். பட் OnePlus கண்டிப்பாக இன்னும் நல்லாவே ஹார்டாக அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ அந்த கேப்பை கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த ஃபோன்ஸ் எல்லாமே OnePlus 6Tயோட விலை அதிகமான ஃபோன்ஸ் தான். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க ஆப்டிக்ஸ்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே இருக்கிற thumbs up thumbs down பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் C4 Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த OnePlus 6T கேமராஸ் பற்றி? OnePlus 6T உங்களுக்கு ஒரு ப்ரிஃபர்ட் ஃபோனாக, இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வாங்கணுன்னா எதை வாங்குவீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.